சோழிங்கநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் தம்பி ரியல் மா ரஜினி அவர்களின் தலைமையில் அவரது முன்முயற்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இணைப்பு விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் பொருளாளர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் பாலாஜி அவர்களே, கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஜே குணவழகன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்குவேரா அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளர் இரா ஆதிமொழி அவர்களே, சோழிங்கநல்லூர் மண்டல செயலாளர் தம்பி ரூதர் கார்த்திக் அவர்களே, மாவட்ட பொருளாளர் லாரன்ஸ், இரா தாமு, மோ பாளையம், சிரஞ்சீவி, கலைவேந்தன், அப்பாஸ் அலி, விடுதலை விமல், விடுதலை ராஜ், மீனவன், செம்மை சங்கர், விமல் வளவன், கதிர், லா உலகநாதன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே, சூமா விநாயகம் அவர்களே, சண்முகம், சபரி, மணி, சக்திவேல், மார்க்கெட் சேகர், தினகரன், டூயட் ராஜா, சிறுத்தை முருகன், திருமாமுருகன், விஜி வளவன் உள்ளிட்ட தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்களே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிற பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்கள், இரா வாசுதேவன் தலைமையில் வருகை தந்திருக்கிற தோழர்களே, எஸ் கார்த்திக் அவர்களே, கே நவீன் அவர்களே, கமல்நாத், பிர்லா, சச்சின் ஆகிய தோழர்களே, சிறுத்தை வி ரஞ்சித் அவர்களின் தலைமையில் இணைந்துள்ள சிறுத்தை வி ரஞ்சித் அவர்களின் தலைமையில் இணைந்துள்ள டி பிரசாந்த், வின்சென்ட், அனீஷ்குமார், திருமா முருகன், இரா மணி, பா விஜய், கா அப்பு, மாஸ் மணி உள்ளிட்ட தோழர்களே, அதேபோல தருமபுரி மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் செயலாளர் குமாரி முன்முயற்சியில் இன்றைக்கு கட்சியிலே இணைய வருகை தந்திருக்கிற தோழர்கள் சந்திரன், நடராஜன், முனிராஜ், நாகேந்திரன், குணசேகரன் ஆகிய தோழர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, புதிதாக இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கிற பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த இயக்கத்திலே சிறுத்தைகளாய் இணையும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக மாற்றத்தை முன்னிறுத்தி, புரட்சிகர மாற்றத்தை முன்னிறுத்தி, ஜனநாயக வழியில் மக்களை அமைப்பாக்கி வருகிற ஒரு அரசியல் இயக்கம். இந்த இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு பல்வேறு கட்சிகளில் இருந்தும் பல்வேறு சமூக குழுக்களில் இருந்தும் அணிதிரண்டு வந்திருக்கிற உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டில் அண்மையிலே நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் முடிவுகள் இன்னும் பல விவாதங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இடையறாத விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைத்து விமர்சிக்கப்படுகிற நிலையும் தொடர்கிறது. அதனால்தான் இங்கே நமது கட்சியின் பொருளாளர் தம்பி பாலாஜி அவர்களும் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்வேரா அவர்களும் அது குறித்த தங்களின் பார்வையை இங்கே பதிவு செய்தார்கள். வழக்கமான அரசியல் அணுகுமுறைகளை கடந்து அல்லது அரசியல் மரபுகளை தகர்த்து நாம் உண்மையான ஜனநாயக அணுகுமுறைகளை முன்னெடுத்து செல்கிறோம். இதை புரிந்து கொள்வதிலே பலருக்கு சிக்கல் இருக்கிறது. இந்த வழக்கமான அணுகுமுறை அல்லது வழக்கமான மரபுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பொதுவாக ஒரே மாதிரி சிந்தித்து பழகியதால் அந்த வழக்கமான அணுகுமுறைகளிலிருந்து மாறுபடுகிற போது முரண்பாடாக தோன்றும். வழக்கமான மரபு அல்லது வழக்கமான அணுகுமுறை என்றால் என்ன? தமிழ்நாட்டிலே நீண்ட காலமாக ஒரு அரசியல் கலாச்சாரம் வலுப்பெற்று இருக்கிறது. இரண்டு அணிகள் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தல்களை இரு அணிகளாக பிரிந்து எதிர்கொள்வது. மூன்றாவதாக ஒரு கட்சி தோன்றினாலும் அல்லது மூன்றாவதாக ஒரு அணி தோன்றினாலும் கடந்த சில பத்தாண்டுகளாக அதற்கு பெரிய வலு கிடைக்கவில்லை, வலிமை கிட்டவில்லை. அதனால் மும்முனை போட்டி என்கிற சூழலே உருவாகாமல் இருமுனை போட்டியாகவே தொடர்ந்து இருக்கிறது திமுக அதிமுக. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரே கட்சியாக ஆதிக்கம் செலுத்தியது. அப்போது தேசிய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருந்த நேரம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கட்சியாக இருந்தது. பிறகு அது ரெண்டு கட்சியாக மாறியது. இருந்தாலும் இரண்டு கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிற வலிமையை பெற்றிருந்தன.
மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வலுவை இழந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல வந்துவிட்டது. தேசிய அளவில் இரண்டு கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி என்கிற இருதுருவ போட்டி நிகழ்ந்தது. இதுதான் இருதுருவ போட்டின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபி. இது உருவாவதற்கு முன்பு, பிஜேபி உருவாவதற்கு முன்பு காங்கிரஸை எதிர்க்க தனி ஒரு கட்சியாக எதுவுமே இல்லை என்பதனால் துண்டு துண்டாக அங்கே சிதறி கிடந்த சில கட்சிகள், மாநில கட்சிகள் ஒன்றாகி ஜனதா என்கிற ஒரு கட்சி உருவாக்க பெற்று ஜனதா தலைமையிலே ஒரு கூட்டணியும் உருவாகி கூட்டணி ஆட்சி முறைக்கு வழிவகுத்தது டெல்லியில். அப்போ அதுக்கு முன்னாடி வரலும் சோலோ பவர் காங்கிரஸ் தான். எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், டெல்லியிலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். எதிர்க்கிறது ஆள் கிடையாது. அதிலிருந்து வெளியே வந்த சிலர் ஒன்று சேர்ந்து ஜனதா என்கிற ஒரு கட்சியை உருவாக்கினார்கள். ஜனதா மட்டுமே எதிர்க்க முடியாததால் மாநில கட்சிகளையும், ரீஜனல் பார்ட்டிஸ் சில கட்சிகள், அதில் திமுகவும் சேர்ந்துச்சு 1977. அதில் சேர்ந்த ஒரு கட்சி தான் ஜனசங்கம்ங்கிற கட்சி. அப்போ பாஜகன்னு கிடையாது. இந்த ஜனசங்கம் தான் பின்னால் பாஜக என்கிற கட்சியாக மாறுகிறது 77க்கு பிறகு. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்தியதால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததும் சுழற்சி முறையிலே பிரதமர் பதவி, எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவையிலே பங்கு என்கிற ஒரு சூழல் உருவானது. பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து. ஆனால் அது பிற்காலத்திலே திரும்பவும் சிதறி பல கட்சிகள் மாநில கட்சிகளாக போய்விட்டன. அதற்கு பிறகு நிறைய மாநில கட்சிகள் வலிமை பெற தொடங்கிவிட்டன. இப்போ இந்தியாவில் காங்கிரஸா பிஜேபியா இருதுருவ அரசியல். அதுவும் இருக்கக்கூடாது. ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி. அதுதான் இன்னைக்கு பிஜேபியுடைய கனவு. காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் அப்படின்னு அவங்க ஒரு முழக்கமே வச்சிருக்கிறாங்க. அவங்கள ஒழிச்சு கட்டணும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகளை காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக ஊக்கப்படுத்துவாங்க. எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் வலுவாக இருக்கோ அங்கே சாதி சங்கங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மத சங்கங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மாநில கட்சிகளை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மாநில உணர்வுள்ள கட்சிகளெல்லாம், மொழி உணர்வுள்ள கட்சிகளெல்லாம் ஊக்கப்படுத்தி அங்கே ஆட்களை தயார் பண்ணி காங்கிரஸை வீழ்த்திட்டு பிறகு இவங்களை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துடும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் பண்ணிக்கிட்டே வராங்க. எல்லா இடங்கள்லையும் குறி வச்சு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியாக காலி பண்ணிட்டு வராங்க. காங்கிரஸ்லேருந்து தோன்றது தான் திரிணாமுல் காங்கிரஸ். இப்போ அது வலிமை பெற்ற உடனே அதை எப்படி வீழ்த்துறதுன்னு பார்த்து இன்றைக்கி அந்த அம்மாவையும் தோற்கடிச்சிட்டாங்க, கட்சியையும் தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் எம்பிக்களை தூக்கி, எம்எல்ஏக்களை தூக்கி அந்த கட்சியை பலவீனப்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரே கட்சி தான் இருக்கணும். காங்கிரஸ் இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை, இனிமேல் பிஜேபி தான். உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாதிரி மாயாவதி தலைமையிலான பிஎஸ்பி வலிமை பெற்று வந்த காலத்தில் ஊக்கப்படுத்தினாங்க. ஏன்னா காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுக்கு. காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுக்கு பிஎஸ்பியோட கூட்டணியும் வச்சாங்க. ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க, ஊக்கப்படுத்தினாங்க, ஒரு லெவல் வரலும் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு அது மட்டம் தட்டி முலாயம் சிங் யாதவ் கட்சியையும் இன்றைக்கி பலவீனப்படுத்தி ஆக உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி வந்துருச்சு. தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ், மாயாவதி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட பிஜேபியை வீழ்த்த முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அங்கே மாறி இருக்கு. பீகாரில் நிதிஷ்குமார் அவரோட சேர்ந்து அவரை ஊக்கப்படுத்தி அவரே இப்போ காலி பண்ணி அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு அங்கே இன்றைக்கி பிஜேபி ஓங்கிருச்சு. மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி, அது காங்கிரஸ்லேருந்து உருவான கட்சி தான். காங்கிரஸை பலவீனப்படுத்துறது எல்லாமே காங்கிரஸ்லேருந்து உருவான மாநில கட்சிகள் தான். எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் அங்கே காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸ்லேருந்தே உருவான கட்சி தான் நிற்கும். மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டால் சரத்பவார், வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டால் மம்தா பானர்ஜி. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட கட்சி வந்துச்சு. 67 காங்கிரஸை வீழ்த்தினவுடனே திமுக வந்துச்சு. திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக அதிமுகவை ஊக்கப்படுத்தினாங்க. அதிமுகவுக்கு பிறகு நமக்கு வரலாறு தெரியும்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தணும். அதில் முதல்ல ஒன்றை காலி பண்ணணும், இன்னொன்று தனிமைப்படுத்தணும். ஒன்றை காலி பண்ணணும், இன்னொன்று தனிமைப்படுத்தணும். அதை ரொம்ப லேட்டாக பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற மாநில கட்சியில் வீழ்த்திட்டா யாரை வச்சு வேணாலும் வீழ்த்தலாம். வீழ்த்திட்டா அதன் பிறகு அவங்க கை ஓங்கிரும் அப்படிங்கிறது தான் அவங்க கணக்கு, கால்குலேஷன். இப்போ இங்கே நம்ம வந்து மாநில உரிமைகளை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, மொழி உணர்வை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, இன்டைரக்டாகவும் பண்ணுவாங்க, டைரக்டாகவும் பண்ணுவாங்க. சாதி சங்கங்கள் எல்லாம் குட்டி குட்டி சாதி சங்கம், நாளைக்கே நீ ஒரு சாதி சங்கத்தை தோற்றுவித்து அமித்ஷா கூப்பிட்டா வருதுருவார். உங்களுக்கு ஒரு 100 பேரை வச்சு எங்கள் சாதி சங்கத்துக்கு கூட்டம் நடத்துகிறேன், அமித்ஷா தான் வரணும்னா உடனே வந்துடுவார். மோடி வரணுமா கூப்பிட்டிங்கன்னா உடனே மோடி வந்துடுவார். ஏன்னா சாதி உணர்வுகள் எல்லாம் தூண்டி விட்டு எல்லாத்தையும் பிளவுபடுத்தணும், மத உணர்வுகளை தூண்டி விட்டு பிளவுபடுத்தணும். ஒரு கட்சி மாநில கட்சி வலிமையாக இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளை வீழ்த்தணும். இந்த மாதிரி சிதறடிக்கிற வேலையை செய்து ஒரே கட்சி ஒரே ஆட்சி அதை கொண்டுட்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருதுருவ அரசியல் நீண்ட காலமாக இருந்துச்சு. மூன்றாவது முனை போட்டிங்கிறது அப்பப்போ நடந்திருக்குது. திமுகவிலிருந்து அதிமுக உடைஞ்சி காங்கிரஸ் பின்னுக்கு போயிடுச்சு. அதிமுக உருவானதுனால காங்கிரஸ் இதுவரையிலும் வரல. அதிமுகவை அன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக எம்ஜிஆர் அன்னைக்கு ஊக்கப்படுத்திய காங்கிரஸ், அப்போ காங்கிரஸ் தான், அப்போ பிஜேபின்னு ஒரு கட்சி கிடையாது, அப்போ காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா திமுக அடுத்து ஆட்சி வரக்கூடாது, அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா அவரை எதிர்த்து நிற்கிற எம்ஜிஆரை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு அன்னைக்கு ஆதரவு பெரிய அளவில் இருந்தது, தேசிய கட்சியுடைய ஆதரவு. அவர் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் தான் முதலமைச்சர். அப்போவே திமுகவுக்கு எதிரான வெறுப்பு வலுவாக தொடங்கிவிட்டது. அதன் பிறகு திமுகவிலிருந்து மதிமுக உருவாச்சு. மதிமுகவும் திமுகவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்தாங்க. அந்த வெறுப்பு பெருகிச்சு. அதன் பிறகு அதே காலகட்டத்தில் ராமதாஸ் ஒரு கட்சியை தொடங்கினார். அவருடைய பேச்சு நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகத்தின் முதல் எதிரியே கருணாநிதி அப்படி தான் ஆரம்பிப்பார். திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அப்பவும் தொடங்கிச்சு. தொடர்ச்சியாக அதுக்கடுத்து விஜயகாந்த், அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கடுத்து விஜய் அப்படின்னு வந்து அந்த தொடர் தாக்குதல்களால் இன்றைக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அரசியலில் திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 2 கட்சி வலுவாக இருக்கிறதுனால 2 பேருமே மாறி மாறி வர்றதுனால எந்த தேசிய கட்சி இங்கே வந்து பாடாப்பட்டு பார்க்குறாங்க முடியல, படாத பாடுபட்டு பார்க்குறாங்க முடியல, பகீரத முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியல. காங்கிரஸாலையும் மேலே வர முடியல, பிஜேபியாலும் மேலே வர முடியல. ஏன்னா தோழர்களே, அந்த பொறுப்புணர்வோடு அந்த புரிதலோடு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்து நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் உறுதியாக நிற்போம். நம்மை பற்றி யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கடந்து போவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்தியாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் தமிழ்நாடு மாநில குழுவை சார்ந்த பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்கின்ற உறுதிமொழியை எடுக்கக்கூடிய வகையில் 1 கோடி பேரிடம் கையெழுத்து பெறுகின்ற இயக்கத்தை அறிவித்து அதனை செயல்படுத்தி வருகிறார்கள். இது ஜூலை 5 அன்று தொடங்கி ஜூலை 25 வரை நடைபெறுகிறது. இன்றைக்கு அந்த இயக்கத்தின் சார்பில்
பாரதி அவர்கள் மாநில செயலாளர், தமிழ் பெருமாள் ஆகிய அவர் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்துடைய தலைவர் ஆகிய இருவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் சமத்துவ சமூக நீதி மருத்துவ வட்ட செயலாளர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு நிதியாக 10,000 ரூபாய் வட்ட செயலாளர் தோழர் சேகர் அவர்கள் 10,000 ரூபாய் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு நிதியாக தலைவர் எழுச்சி தலைவர் வழங்குகிறார். இன்றைக்கு வழங்க முடியாத தோழர்கள்